காலை வணக்கம் சுகத்துகளே. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஜிம்மும் லீவு, டோட்டல் பாடி ரெஸ்ட்டுங்க. ஒரு சங்கட செய்திங்க. கேரளால மீன் வியாபாரி எல்லாம் மீனை வெட்ட மாட்டாங்களாமா, நம்ம தான் வெட்டணுமாமா. சரி ரைட்டுன்னு சரன்னு வெட்டிட்டு அப்புறம் கிரிட்டு போய் குளிச்சுட்டு காலை உணவகத்துக்கு தோசையும் முட்டையும் போட்டு சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் எடிட்டிங் வேலையிலும் இருந்துச்சு, அதை செஞ்சு முடிச்சுட்டு மோலிவுட் டைம்ஸ் அப்படின்னு ஒரு படம் வந்து ஜியோ ஹாட்ஸ்டார்ல வந்திருக்குது. ஸோ அதை போய் ஒரு தடவை வாட்ச போட்டோம். உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு நண்பர்களே. நார்மல் ஆடியன்ஸ்க்கு ஒரு மாதிரி லேக் அடிக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் இந்த சினிஃபைல்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே கனெக்ட் ஆகும். அப்புறம் மீன் ரெசிபி எல்லாம் பாட்டி இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டோம் நண்பர்களே. மதிய சாப்பாடை நல்ல ஒரு வெட்டிட்டு அப்படியே படுத்து வந்தா நண்பர்களே. சாயந்தரம் போலதான் எந்திரிச்சேன். மூஞ்ச பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் நம்ம தாட்ஸும் கிரிட்டு இருந்துச்சு. என்ன பண்றது தெரியாம ஓட்ஸ், வாழைப்பழம், மில்க், நட்ஸ் கிட்ஸ்ன்னு எல்லாத்தையுமே கலக்கி அடிச்சு ஒரு ஸ்மூத்தியை போட்டு குடிச்சேன். இன்னைக்கு நான் ஜிம்மு இல்ல பாத்தீங்களா, அப்படியே நம்ம மன நிம்மதிக்கு ஒரு வாக்கிங்க போடலான்னு அப்படியே வெளியே போய் ஒரு நடைய போடும் போது தான் யோசிச்சேன். இன்னைக்கே நம்ம தாட்ஸ் கிரிட்டு இருக்குன்னு யோசிக்கும் போது தான் நம்ம நண்பர் ஒருத்தர் இந்த ராத்திரி கால் பண்ணியிருந்தாரு. அதுல அவங்க பிரச்சனை எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரா. அது கூடயே என்னோட பிரச்சனைகளையும் நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவர் தான் நம்ம டிப்ரெஷனுக்கு விசிட்டிங் கார்டு கொடுத்து போயிட்டாருன்னு நினைக்கிறேன். நண்பர்களே, நமக்கு ஒன்று வேணும்னா இல்ல பண்ணணும்னா அன்னைக்கே நம்ம சொல்லிடணும், பண்ணிடணும். தயவு செஞ்சு காலத்துக்கு மட்டும் இடம் கொடுத்துடாதீங்க. அப்புறம் அது நமக்கு ரிப்பீட் அடிச்சிடும். என்னடா திடீர்னு மோட்டிவேஷனா பேசுறான் அப்படின்னு நினைக்காதீங்க. ஃப்ரீ அட்வைஸ் கேட்டா கேளுங்க, கேட்கலனாலும் கேட்டுருங்க. அப்படியே சன்ரைஸை பார்த்துட்டு இன்னைக்குள்ள நாளையும் vlog-ஐயும் முடிச்சுக்கிறேன்.